ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிமாஸ் குர்குரே. சென்னையில இருந்து வேலூர் வாராகி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பினோம். போற வழியில ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு போனோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் குடிகொண்ட இடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ரத்னகிரி மலையின் மீது பாலமுருகன் கோயில் இருக்குதுங்க. மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போறதுக்கு படிக்கட்டு வழியாவும் போகலாம், ரோடு போட்டிருக்கிறதுனால வாகனங்கள் வழியாவும் போகலாம். நாங்க கார்ல போனதுனால மலை மேல ஏறும்போது ரொம்பவே ரம்மியமா அழகா இருந்துச்சுங்க. வேலூர் மாவட்டம் திருமணிக்குன்றம் பக்கத்துல இருக்குதுங்க ரத்னகிரி பாலமுருகன் கோவில். இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பழமையான கோவில். இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்குதுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி முருகனுடைய தீவிர பக்தையான பெண் ஒருத்தர் நீண்ட வருஷங்களா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தார். தினசரி ரத்னகிரியில குடிக்கிட்டு இருக்கிற இந்த முருகனை தரிசித்து தனக்கு குழந்தை வரம் தரும்படி மனமுருகி வேண்டி கடும் விரதம் மேற்கொண்டார். ஒரு நாள் அவர் தனிமையில யாரும் இல்லாத நேரத்துல ரத்னகிரிக்கு வந்து முருகனை ரொம்ப நேரமா வணங்கி தன்னுடைய குறையை கூறி கண்ணீர் விட்டு சுவாமியை வலம் வந்தார். அப்போ அங்க வந்து ஆடு மேய்க்கிற சிறுவன் ஒருவன் அவர்கிட்ட அழுவதற்கான காரணத்தை கேட்க அவரு தனக்கு புத்திர பாக்கியம் இல்லாததை சொல்லி வருந்தினாரு. அவர் சொன்னதை பொறுமையோட கேட்ட அந்த சிறுவன் கோவில்ல இருந்த விபூதியை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு பக்தியோட சுவாமியை வலம் வரும்படி சொன்னான். அதன்படி அந்த பெண் பக்தை விபூதியை பெற்றுக்கொண்டு சுவாமியை வலம் வந்தார். சுவாமியை ஒரு முறை வலம் வந்த அவர் தன்னிடம் விபூதி கொடுத்த சிறுவனை தேடி பார்த்தாங்க, காணோம். சிறுவனை காணாது அதிர்ந்தார். இந்த சம்பவம் நிகழ்ந்த சில தினங்களிலேயே அந்த பெண் கருவுற்றார். அதன் பின்னரே அவர்கிட்ட ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து பேசியது முருகப்பெருமான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பெண். முருகனே நேரில் வந்து பெண் பக்தைக்காக அருள் புரிந்து அற்புதம் நிகழ்த்திய சிறந்த தலம் இது. இந்த கோவில்ல முருகன் 2 கோலங்கள்ல காட்சி தருகிறார். ஒன்று வள்ளி தெய்வானையுடன் உள்ள திருக்கோலம், மற்றொன்று குரு கோலம். கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேர் மேல சிலை நிறுவப்பட்டிருக்குது. சோழர் கால சிற்பக்கலை வடிவுல கற்ப கிரகம் கிரானைட் கற்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலோட சுற்றுச்சுவர்கள்ல விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகள் நிறுவப்பட்டிருக்குதுங்க. விநாயகருக்கு தரைப்பகுதியில ஒன்றும் மலை உச்சியில ஒன்றும்னு 2 கோவில்கள் இருக்குது. இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் கட்டப்பட்டு 1980ஆம் ஆண்டில் பாலமுருகன் அடிமை சுவாமி என்பவரால் புனரமைக்கப்பட்டது. இந்த கோவில்ல அர்ச்சனைகள் அனைத்தும் தமிழில் செய்யப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், ரத்னகிரி பாலமுருகன் கோவில்ல நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு வாராகி அம்மன் கோவிலுக்கு கிளம்பினோம். ஸ்ரீஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுகிற உலகிலேயே தலை சிறந்த வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் இப்ப நாம வந்திருக்கிறோம். இந்த கோவில் வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டானுக்கு பக்கத்துல இருக்குதுங்க. உலகிலேயே மிக பெரிய தனித்துவமான வாராகி அம்மன் கோவில் இது. உள்ள நுழைஞ்சதுமே படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருடைய சிலைகள் தம்பதியர் சகிதமா இருந்துச்சுங்க. எந்த கோவில் போனாலும் முதல்ல நாம வழிபடுறது முழு முதற் கடவுளாகிய விநாயகர் தான். இங்கேயும் விநாயகர் ராஜ கணபதி அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாரு. இந்த கணபதியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, தானும் தன்னுடைய குடும்பமும் ராஜாக்கள் போல வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம கைகளாலேயே ஆர்த்தி காட்டலாம். இந்த கோவில்ல உள்ள மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, பக்தர்களாகிய நாம நம்முடைய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட நேரடியா சொல்லி வரம் வாங்கணும் அப்படின்னு நாமளே நம்ம கையால அபிஷேகம் ஆராதனை செஞ்சு வழிபட முடியும். கோவில்லையே விளக்கு விற்கிறாங்க. நாம அங்கேயே விளக்கு வாங்கிக்கிடலாம். விளக்கு வாங்கி விநாயகருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு விநாயகருக்கு பின்புறம் நாம கொஞ்சம் குனிஞ்சுதான் போகணும். அங்க அக்கினி வராகி அம்மன் சிலை இருக்குது. அங்க வச்சு நமக்கு என்ன வேண்டுதல் இருக்குதோ அதை நினைச்சு வேண்டி அங்க விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிடணும். நாங்களும் அங்க விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது உலகத்திலேயே மிக உயரமான 16 அடி உயரமான வாராகி அம்மன் சிலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குதுங்க. இந்த வாராகி அம்மனுக்கு பின்னாடியும் திரிசக்தி அப்படின்னு சொல்லப்படுற 3 சக்திகளோட சிலை இருக்குது. இந்த பிரம்மாண்டமான வாராகி அம்மனை சுத்தி நிறைய வாராகி சிலைகள் இருக்குது. மேலே ஏறி அபிஷேகம் பண்ண போறதுக்கு வழியும் இருக்குது. முக்கியமான பூஜைகள் போது நம்ம கையாலே அபிஷேகம் பண்ண முடியும்.
இந்த கோவில்ல நாம நேரடியா அம்மனுடைய பாதத்தையே தொட்டு வழிபட முடிஞ்சதுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது, மன நிறைவு கிடைச்சதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பாக்குற இந்த வாராகி அம்மனுடைய பெயர் ஜலவாராகி. நம்ம உடம்புல இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் சரி, சரும நோய்களா இருந்தாலும் சரி, ஒரு மண்டலத்துக்கு, அதாவது 48 நாட்களுக்கு நம்முடைய கைகளாலேயே அபிஷேகம் செஞ்சு, நம்முடைய கைகளாலேயே மஞ்சள் அரைத்து, நம்ம வேண்டுதலை சொல்லி அம்மனுக்கு மஞ்சள் பூசி வழிபடணும். அந்த அம்மனுடைய முகத்துல வச்ச மஞ்சளை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நாம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை அப்படியே குடிச்சிட்டு வீட்டுல தெளிச்சு விடணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய உடம்புல இருக்கிற நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்மனுக்கு நம்ம கைகளாலேயே மஞ்சள் அரைத்து அபிஷேகம் பண்ணி நம்ம கைகளாலேயே மஞ்சள் பூசி விடும்போது உடம்பெல்லாம் சிலிர்த்ததுங்க. இந்த மஞ்சளை இங்கேயே விற்கிறாங்க. நாம அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ராஜ கணபதி பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா தெய்வங்கள்கிட்டையும் கொண்டு போய் நம்மளுடைய வேண்டுதலை அவங்க பாதத்துல வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜலவராகி அம்மன் கிட்ட போய் அத அரைச்சி பூசணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லாரும் எங்களுடைய வேண்டுதலை வேண்டி இந்த அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து பூசி வழிபட்டோம். இங்க ஊஞ்சல்ல வாராகி அம்மன் சிலை வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உட்காந்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி சில நிமிடங்கள் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்க எல்லாரும் இந்த ஊஞ்சல்ல இருக்கிற அம்மனுக்கு பாட்டு பாடி ஊஞ்சல் ஆட்டினோம். ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ கோவில்ல 5 தலை நாகம் பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்கிறது 10 தலை நாகம். இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மாசமும் வர்ற ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒவ்வொரு பக்தர்களும் அம்மனுக்கு தாங்களே அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சு யாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை இல்லாதவங்க, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, நாக தோஷம் இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு சாயங்காலம் வந்து பூஜை பண்ணி தங்களுடைய கைகளாலேயே யாகம் செய்யலாம்னு சொல்றாங்க. அப்படி செய்யும் போது தோஷம் நிவர்த்தி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நிறைய குருமார்களோட சிலை இங்க இருக்குதுங்க. சாஸ்தா, கௌதம புத்தர், ராமானுஜர், ராகவேந்திரா, இது மாதிரி குருமார்களுடைய சிலை வரிசையா இங்க இருக்குதுங்க. இந்த கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. நல்லபடியா பிரார்த்தனையை முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பினோம். இந்த நாள் எங்களுக்கு ரொம்பவே மன திருப்தியாகவும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.